ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வீடியோ பார்த்து பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன வீடியோ கேட்டிங்கன்னா, இந்த பிட்காயின் கேஷ் அப்படிங்கிற இந்த இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் கேம் விளாண்டா பிட்காயின் கொடுக்குறாங்க அதுதான். ஸோ அந்த இதில் லைவ் வித்ட்ரா ப்ரூஃப் நான் அதில் காட்ட போகிறேன். ஃபஸ்ட் லைவ் வித்ட்ரா ப்ரூஃப் தான் காட்ட போகிறேன். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கேம் எப்படி விளாடுறோம்னா, ஸோ சிம்பிள் தான். ஜஸ்ட் வந்து ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து ஃப்ரீ டைமில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். எல்லா டைமில் யூஸ் பண்ண அவசியம் கிடையாது. ஃப்ரீ டைமில் கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கக்கூடிய டைம்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இதில் பிடிசி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கலாம். லைவ் வித்ட்ரா ப்ரூஃப் நான் அதில் காட்டிடுறேன். இதுக்கு முக்கியமாக காயின் பேஸ் அக்கௌண்ட் இருக்கணும். காயின் பேஸ் அக்கௌண்ட் இருந்தால் மட்டும் தான் அதில் வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ அதையும் நான் முதலே சொல்லிடுறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃப்ரீ டைமில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், எல்லா டைமில் யூஸ் பண்ண அவசியம் கிடையாது. இதில் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும், முதலையும் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். ஆனால் கண்டிப்பாக அமௌண்ட் வந்து உடனுக்குடனே உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். தயவுசெய்து இந்த ஸ்கிப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் அண்ட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோக்குள்ளே வந்துட்டோம். வீடியோக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து இதில் வந்து ஒரு 100 சதோஷி இருந்தாலும் நீங்கள் 100 to 50 சதோஷி இருந்தாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வித்ட்ராக்கு உண்டான இதை காட்டிடுறேன். அதுதான் முக்கியமானது. லைவ் வித்ட்ரா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இது ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களோட இமெயில் அட்ரஸ் மட்டும் தான் கேட்பாங்க. இமெயில் அட்ரஸ் கொடுத்து நீங்கள் இது பண்ணிடுங்க. இப்போ என்னுடைய காயின் பேஸ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம வருவோம். இப்போ என்னுடைய காயின் பேஸ் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா என்னுடைய அசட்ஸில் பிட்காயினில் வந்து ஆல்ரெடி நான் ரிசீவ் பண்ணியிருந்தேன். நான் அந்த இதையும் ஆல்ரெடி காட்டுறேன். பிட்காயினில் பாருங்கள் 41 45 சம்திங் கிடக்கு. பிட்காயினில் பாருங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நான் அதை ரிசீவ் பண்ணேன். இந்த பார்த்தீங்களா, ரிசீவ்டு பிட்காயின் ஃப்ரம் பிளிங்க் ஃபினான்ஷியல்னு சொல்லிட்டு 0.00155 சம்திங் வந்து எனக்கு ஆல்ரெடி வந்திருக்கு. இப்போ நான் மறுபடியும் பார்த்தீங்கன்னா கேஷ் அவுட் கொடுக்க போகிறேன். லைவ் கேஷ் அவுட் கொடுக்க போகிறேன். இதான் லைவ் கேஷ் அவுட்டு. ஸோ கேஷ் அவுட்டை கிளிக் பண்ணதுங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2 இது காட்டும். அதை நான் உங்களுக்கு பிக்சர்லேயே ஷோ பண்ணுறேன். அதாவது காயின் பேஸ் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் உங்களோட இமெயில் அட்ரஸ் மட்டும் கொடுத்தா போதும். இல்லை அப்படின்னா காயின் பேஸ் அக்கௌண்ட் செப்பரேட்டாக கிரியேட் பண்ண சொல்லுவாங்க அவங்களே. ஸோ அப்படி சப்போஸ் கிரியேட் பண்ணிட்டீங்க, இல்லை ஆல்ரெடி கிரியேட்டில் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் உங்களுடைய இமெயில் அட்ரஸை மட்டும் இந்த இடத்துல கேஷ் அவுட்டுங்கிற இடத்துல இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கேஷ் அவுட்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். கேஷ் அவுட் கன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு வரும். இந்த கேஷ் அவுட் கன்ஃபர்மேஷனை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய யுவர் பிட்காயின் இஸ் ஆன் இட்ஸ் வே, யூ அரைவ்ட் யுவர் அக்கௌண்ட் இன் 24 to 80 hours அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுது. ஐ வில் வெயிட்னு சொல்லி கொடுத்துட்றேன். இதுக்கப்புறம் ஃபீட்பேக் கேட்பாங்க. நான் வந்து ஹாப்பி அப்படின்னு சொல்கிற மாதிரி சும்மா ஒரு சப்மிட் கொடுத்தா போதும். ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸிங் ஏறும். முக்கியமான இன்னொரு ரீசன் சொல்லிடுறேன். இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேஷ் அவுட்டுக்கும் 1 வாரம் கழிச்சு தான் ஒவ்வொரு கேஷ் அவுட் பண்ண முடியும். அதுக்கிடையில் நீங்கள் எவ்வளோ வேணால் ப்ளே பண்ணி எவ்வளோ வேணால் ஏர்ன் பண்ணிக்கலாம். அந்த வசதி சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எப்படி ஏர்ன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ப்ளேங்கிற பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேம் ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆயிரும். சில இடத்துக்கு ஆடு ஓடும். அந்த ஆடெல்லாம் இது பண்ணி விட்ருங்க, கட் பண்ணி விட்ருங்க. அந்த ஆடுக்கு தான் அவங்க ஃபஸ்ட்டு காசு தராங்க. ஸோ ப்ளேங்கிற இந்த கொடுத்தோன்னா மேலே நெக்ஸ்ட் ரிவார்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த நெக்ஸ்ட் ரிவார்டை வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மியூசிக் வரும். ஸோ ஜஸ்ட்டு வந்து நம்ம பிடிசி இது பண்ணுறோம்ல. ஸோ பாருங்கள், இதுதான் கேமு. ஜஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை விளாடலாம். நீங்கள் அதில் ஏர்ன் பண்ணாலும் சரி, அதாவது இதில் கேமில் வின் பண்ணாலும் சரி, வின் பண்ணலன்னா சரி, உங்களுக்கு வந்து அந்த ரிவார்டு வந்து கண்டிப்பாக உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆயிரும். ஆல்ரெடி 0ல் இருந்துச்சு நம்மளுடைய அக்கௌண்ட்டில் வந்து 0ல் இருந்துச்சு. இப்போ நான் வந்து காட்டிடுறேன். அண்ட் வந்து இதில் வந்து நான் லைவ் வித்ட்ரா டேரெக்டாக காட்டிடுறேன். ஏன்னா கொஞ்சம் நேரம் ஆகும். எப்படி நம்மளுடைய காயின் பேஸ் அக்கௌண்ட்டுக்கு வரது கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால தான் கொஞ்சம் நேரத்தில் நான் கேம் ஆண்டு காட்டிட்டு உங்களுக்கு இதில் எப்படி விளாடுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டிடுறேன். இப்போ நான் தோத்தாலும் சரி தான். 8 மூவ்ஸ் தான் இருக்குது பாருங்கள். நான் இன்னும் முடிக்கல. உங்களுக்கு காட்டுறதுக்கு தான் நான் விளாண்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள் 5 மூவ்ஸ் தான் இருக்குது. கிட்டத்தட்ட பாருங்கள். ஸோ அவ்வளோதான், 0 மூவ்ஸ் நான் இதில் தோத்துட்டேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா என்னுடைய அக்கௌண்ட்டில் வந்து அங்கனுக்குள்ள அமௌண்ட் ஏறிடும். பாருங்கள் 1609 காயின்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏறிடுச்சு. இது மாதிரி சிம்பிள் தான். ஜஸ்ட் விளாடுறது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்காது. உங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் இருந்தால் இதுலேயும் விளாடலாம். ஏன்னா கிட்டத்தட்ட நானே ஒரு வாட்டி ஒரு 30 லெவல் 30 வாட்டி விளாண்டேன். மேலே வந்து இந்த மாதிரி ஒரு பார்ட்டி பேக் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த பார்ட்டி பேக் எதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 20 வாட்டி ரீஃபில் பண்ணுறது வந்து ஒவ்வொரு 7 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி இது ரீஃபில் ஆகிக்கிறோம். இப்போ வந்து பார்ப்போம், நம்ம அக்கௌண்ட்டில் போய் பார்ப்போம் நமக்கு வந்து கேஷ் அவுட் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு இன்னும் வரலை. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். நம்ம வெயிட் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் எனக்கு கேஷ் அவுட் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டோட்டலாக காட்டிடுறேன். எனக்கு அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கா இல்லையா இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு இதிலே ஷோ பண்ணிடுறேன். இன்னும் நமக்கு வரல. அதுமாதிரி முக்கியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் கேஷ் அவுட் பண்ணும்போது உங்களுடைய இமெயிலுக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் கோடு அனுப்புவாங்க. அந்த கோடை வந்து நீங்கள் கரெக்டாக அதில் என்ட்ரு பண்ணால் தான் உங்களுக்கு இதாகும், வெரிஃபிகேஷன் ஆகும். அதையும் பார்த்துக்குங்க. ஸோ இன்னும் நமக்கு எதுவுமே வரலை. எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆச்சு நம்ம நினைக்கிறேன். 5 நிமிஷத்தில் எனக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆயிடுச்சு.
நான் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணிவிட்டு நல்லா பார்த்துக்கோங்க. என்னுடைய அக்கௌண்ட்டில் வந்து இன்னும் வரல. நான் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணிவிட்டு வந்த உடனே திருப்பி நான் வந்து உங்களுக்கு இதில் ஆட் பண்ணிடுவேன். இந்த வீடியோட சேர்த்து ஆட் பண்ணிடுவேன். லைவை வித்துட்டு ஆட் பண்ணிடுவேன். ஸோ கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்னோட மெயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய ரிசீவ் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3-5 நிமிஷம் கிட்ட ஆயிருக்கு. யூஆர் ரிசீவ்டு 0.00150 BTC அண்ட் 5 அதோடைய மதிப்பு 5,000 ரூபா சம்திங் என்னமோ இருக்குது. எனக்கு பாருங்கள் பிளிங்க் சப்போர்ட்லேருந்து டேரெக்டாக மெயிலும் வந்திருக்கு. ஸோ எனக்கு வந்து BTC ரிசீவ் ஆயிருச்சு. அண்ட் வந்து இந்த கேம் வந்து உண்மையிலே ரியலாக பே பண்ணுறாங்க. சிம்பிளாக ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்தது. அண்ட் வந்து ஒர்த்தபுள் தான். நம்ம ஃப்ரீ டைமில் விளையாண்டு நிறைய சேர்த்தா கண்டிப்பாக வந்து நமக்கு ஃப்ரீ டைமில் நிறையா ஒரு வாய்ப்புகள் இருக்குது. என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதே சேம் 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் பிளிங்க் ஃபினான்ஷியல்னு சொல்லிட்டு எனக்கு வந்திருக்கு பாருங்கள். ஜஸ்ட் வந்து இப்போ கொஞ்சம் மட்டும் தான் ரிசீவ் ஆச்சு. அதையும் நான் உங்களுக்கு காட்டினேன் பாருங்கள். 12:50க்கு ரிசீவ் ஆயிருக்கு. நான் 12:48 45 சம்திங் ஒரு இது கொடுத்தேன். ஸோ கம்ப்ளீட் ஆகிட்டு என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு. ஸோ இவங்க கண்டிப்பாக இது தராங்க, பே பண்ணுறாங்க. ஸோ இது பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த வீடியோ இதுக்காண்டி மெயினாக போட்ட ரீசன்ஸ் உங்களுக்கு இது லைவ் வித்துட்ராவே காட்டிட்டேன். டேரெக்டாக என்னுடைய மெயிலுக்கு வந்து லைவ் வித்துட்ரா காட்டிட்டேன். அண்ட் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை மெயினாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வந்து இது ஃப்ரீ டைமில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதுதான் மெயின் ரீசன். பாருங்கள் காயின் பேஸ்லையும் வந்துருச்சு. எனக்கு காயின் பேஸனோட மெயிலும் வந்துருச்சு. தொடர்ந்து இப்போ கொடுத்த 158 சதோஷியும் வந்து எனக்கு வித்துட்டு ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே பாய், சி.